திருப்போரூர் அருகே சுப நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய போது வேனின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்க கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? யாருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த விட்லாபுரம் மற்றும் அனுபுரம் பகுதியிலிருந்து குன்றத்தூர் பகுதிக்கு சுப நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். ஒரு வேனிலிருந்து சுப சென்றுள்ளனர். குன்றத்தூர் நிகழ்ச்சி முடிச்சு விட்டு திருப்பூர் மார்க்கமாக அந்த அனுபுரம் திரும்பியுள்ளனர். அப்போ திருப்பூர் பைபாஸ் சாலையில் செல்லும் போது திருப்பூர் அடுத்த அந்த தண்டலம் பகுதியிலிருந்து இந்த வேன் பின் டயர் வெடித்துள்ளது. பின் டயர் வெடித்ததிலிருந்து வேன் போய் மதுசுவரியில் அந்த சென்டிமீட்டரில் மோதி கவிழ்ந்து சுமார் 2 திருப்பி போன வேகத்திலேயே அது போன வேகத்திலிருந்து வேன் திரும்பி நின்றது. இதுல வேனில் பயணித்த அந்த படியில் உட்கார்ந்து சென்றவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவர் டயர் அடியில் சிக்கி பரிதாபமாக துடித்து உயிரிழந்துள்ளார். வேனில் சுமார் 20க்கும் மேற்பட்டவர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. இதுல ஒரு 10க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைந்துள்ளனர். அது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயதான முதியவர்கள் உள்பட சுமார் 10க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைந்துள்ளனர். படுகாயம் அடைந்தவர்கள் சுமார் 3-4க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலமாக திருப்போரூர் மற்றும் பூஞ்சேரி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகள் கொண்டு சென்றனர். தற்போது அந்த அரசு அனுமதிக்கப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த புதிய பைபாஸ் சாலை தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வண்ணமாக வருகிறது. அதாவது கடந்த மாதம் கூட ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் உயிரிழந்துள்ளார். அதே போல கடந்த வாரம் ஒரு வயதான முதியவர் அடையாளம் தெரிய வாகனம் மோதி உடல் நெருச்சி பரிதாபம் உயிரிழந்துள்ளனர். இந்த சாலை ஒரு 4 இடங்களில் அந்த பகுதிக்கு செல்லும் இடங்களிலிருந்து பாதுகாப்பு அமைக்கப்பட வேண்டும், அதாவது தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது வேன் கவிழ்ந்ததுக்கு காரணம் அந்த பகுதியில் போதிய பாதுகாப்பு இல்லை என்று சொற்று ஒரு காரணம் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த வேனுடைய பின் டயர் வெடித்ததனால் ஒரு 10க்கும் மேற்பட்ட படுகாயம் அடைந்தது. இந்த பகுதியில் பெரும் பரபரப்பின் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தகோபால்.